ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் மகாபாரதம் ஆதிபர்வம் பார்த்துட்ருக்கோம். அதில் காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு திருதராஷ்டிரர் கொடுக்குறாரு. அதாவது பாதி ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் விமர்சையாக நடக்குது. அவங்க எல்லாருமே காண்டவ பிரஸ்தம் புறப்பட்டு போகிறாங்க. காண்டவப்பிரஸ்த நகரத்தை பாண்டவர்கள் அடைந்த பிறகு பகவான் கிருஷ்ணர் தேவலோக கட்டிட கலைஞனாகிய விஸ்வகர்மாவை வரவழைக்கிறாரு. இந்த காண்டவப்பிரஸ்தத்தை வானுலக சிறப்புகள் உடையதாக, மிக பிரம்மாண்டமாக, மிக மிக சிறப்பாக, ரொம்ப அருமையாக நிர்மாணிக்க வேண்டும். இந்த காண்டவப்பிரஸ்தம் இனி இந்திரப்பிரஸ்தம் அப்படிங்கிற அருமையான பெயரோட விளங்கக்கூடிய அளவுக்கு இதை பிரம்மாண்டமான பேரழகு நிறைந்ததாக நீ செய்யணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தேவலோக கட்டிட கலைஞனாகிய விஸ்வகர்மாவுக்கு உத்தரவிடுறாரு. விஸ்வகர்மா அந்த பொறுப்பை ஸ்ரத்தையாக ஏற்றுக்கிட்டு காண்டவ பிரஸ்த நகரத்தை மிக சிறப்பான அழகான கோட்டைகள், மாட மாளிகைகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள், அழகழகான வீதிகள், மிக பேரழகான அரண்மனைகள், வீடுகள், அழகிய ஏரி, குளங்கள், நந்தவனங்கள், தாமரை தடாகங்கள், இது எல்லாமே நிரம்பியதாக அந்த காண்டவ பிரஸ்தத்தை விஸ்வகர்மா மாற்றி அமைக்கிறாரு. பாண்டவர்களுடைய ஆட்சி அங்கே தொடங்குது. பாண்டவர்கள்கிட்ட விடை பெற்று துவாரகை செல்வதற்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் இங்கே நாரத முனிவர் வருவார். தேவ முனிவரான அவருடைய அறிவுரைகளை பெற்று அதன்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4 வேதங்கள் மற்றும் சகல சாஸ்திரங்கள் ஆகியவற்றை சிறப்பாக தெரிஞ்சவரும், பெரும் தவ வலிமை பெற்றவரும், ராஜநீதியை நன்கு அறிந்தவரும், ஆசையை அகற்றியவரும், கோபத்தை வென்றவரும், தர்மத்தை கடைப்பிடிப்பவருமான மிகச்சிறந்த நாரத முனிவர் தர்மபுத்திரனுடைய அந்த மிக பிரம்மாண்டமான சபையில் பிரவேசித்தார். அவருக்கு உரிய மரியாதைகள் எல்லாமே பாண்டவர்களால் செய்யப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் மகாபாரதம் ஆதிபர்வம் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.